ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? வாங்க, நான் இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். எம்டி சால்னாவும் இட்லியும் இன்னைக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மிக்சியில் என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்ச எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுக்கோங்க. அதோட பொரிகடலை ஆட் பண்ணணும். பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, இதை மட்டும் நல்லா முதல்ல ஒரு தடவை அரைச்சிட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா மையாக அரைக்க முடியும். இப்போ ஒரு பேன் ஆர் குக்கர் எதுனாலும் குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்க பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எப்பயுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் இல்லைனாலும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோட ஜிஞ்சர் ஹார்லிக் ஆட் பண்ணி வெள்ளைப்பூடும் இஞ்சியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அந்த வாசம் ஃப்ளேவருக்காக தான் இஞ்சி வெள்ளைப்பூடை கடைசி போடுறோம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சோண்டு புதினா இருந்தாலும் கடைசி மேலே லைட்டாக தூவி விட்டாலும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது பரோட்டா, எம்டி சால்னா பரோட்டா, சப்பாத்தி எதுக்குனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சிக்கன் யூஸ் பண்ணாத டேஸ் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி எம்டி சால்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே புதினா இருந்தால் புதினா இலையை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. சுவையான சால்னா ரெடி. இதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நான் இட்லியோட இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். இட்லி மாவாட்டும் போது 4 உலக்கு இட்லி 5 போட்டோம்னா அதில் 150 கிராம் உளுந்து போட்டு அரைச்சோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பொசுன்னு வரும். அரிசியோடையே சேர்த்து வெந்தயத்தை ஊற போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து நமக்கு இட்லி இப்படி சூப்பராக வரும், பஞ்சு போல் வரும். இட்லி வெந்துருச்சான்னு பார்த்து எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம பேட்டர் கலக்கும் போது அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்துட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா அந்த இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். கடை இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஆட்டின மாவாக இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டு இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி சூப்பராக இருக்கும். வாங்க, நம்ம சால்னா எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாமா? 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்.
நீங்களும் இதை டேஸ்ட் பார்த்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் வேணும்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. உங்கள் வீட்டில் உள்ளவங்கள சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.